Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா மாங்காய் சீசனில் மாங்காய் பச்சடி பண்ணாமல் இருக்க முடியுமா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. மாங்காய் பச்சடிக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, வெந்தயம் தலை தட்டி எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் சீரகம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 3 காஞ்ச மிளகாவை இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. கிளிமுக்கு மாங்காய் ஒரு பெரிய சைஸ் மாங்காவை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தோலோடு கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தோல் வேணான்னா இந்த தோலை எடுத்துட்டு நீங்கள் மீதியை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம். இதை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம காரத்தை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி. நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 கிளாஸ் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துப்போம். ஒரு 100 கிராம் வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அதை பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி, வெல்லத்தை எப்பவுமே நீங்கள் டைரெக்டாக சேர்க்காதீங்க. ஏன்னா வெல்லத்தில் நம்மளுக்கு மண் தூசுலாம் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். 1/2 கிலோ மாங்காய்க்கு 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். நல்லா மாங்காய் வெந்திருக்கு. இப்போ இந்த வெள்ளை தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு சீக்கிரமாகவே இது திக்காயிடும். ஒரு வாரம் வரைக்கும் இது கெட்டே போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. தேவைக்கேற்ப உப்பு நல்லா கலந்து விடுங்க. நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.